சரிங்களா? நான் யாருக்கும் பயந்தான் சாப்பாடு கொடுக்குறாங்க. காலையில் எவ்வளோ சாப்பாடு போடலாம்? 1000 பேருக்கு போட்டாங்க. அப்புறம் பார்த்தா ஒரு 2000 பேர். அப்புறம் பார்த்தீங்கன்னா 3000, 4000, 5000 வரைக்கும் ஆச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா லட்சக்கணக்கில் ஆச்சு. ஆனால் சாப்பாடு வருது. யார் போடுறாங்க பார்த்தா எல்லாரும் ஷேர் பண்ணுறாங்க. சந்தோஷம். அதுக்காக நான் நிப்பாட்டல. நான் 5000, 7000 எல்லாம் சாப்பாடு போயிட்டே இருக்கு. சொல்லுன்ற தெருவில் தெளிவாக எப்படி நான் வந்தேன், இப்போ நான் என்ன மனநிலைமையில் இருக்கேன், நான் என்ன சொல்ல போகிறதுக்கு நான் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டேன். ஆரம்பத்தில் சொல்லிட்டேன். ஸோ சாப்பாடு கொடுக்க வந்த எனக்கு ஒவ்வொரு நாளும் பார்க்க சந்தோஷம், ஜல்லிக்கட்டை பார்க்கணும். எல்லாருடைய எண்ணங்கள் என்ன சார்? தமிழ்நாட்டுடைய எல்லாருடைய எண்ணங்கள் ஜல்லிக்கட்டு நடத்தணும். இதுதானே எல்லாருடைய எண்ணங்கள். என் எண்ணமும் அதுதான். இதுக்காக தானே இவ்வளோ போராட்டம். ஜல்லிக்கட்டு நடக்கணும். நம்ம பாரம்பரியத்தையும் நம்ம விட்டு கொடுத்துடக்கூடாது. வீட்டாண்டவன் எவ்வளோ ஒருத்தர் தடை போட்டதால நம்ம பாரம்பரிய விளையாட்டை நம்ம விட்டு கொடுக்கக்கூடாது அப்படின்றது தான் இதோடைய நோக்கமே. ஸோ வந்தோம். ஸ்டூடெண்ட்ஸுங்க அதுக்கு மிகப்பெரிய சப்போர்ட் பண்ணாங்க. ஸ்டூடெண்ட்ஸுடைய சப்போர்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து உலக லெவலில் பேச ஸ்டூடெண்ட்ஸ் வந்ததால் என்னாச்சு, பேரண்ட்ஸ் எல்லாருமே வர ஆரம்பிச்சிட்டாங்க. அது வந்து நம்ம மகிழ்ச்சி. 10 லட்சம் 20 லட்சம் பேர் போயிட்டே இருக்கு. பார்க்க சந்தோஷம். இது நடக்கும். இது நடக்கும்னா என்ன கோரிக்கை? என்ன நம்மளுடைய கோரிக்கை? என்ன? ஜல்லிக்கட்டு நடத்துறதுக்கு தடையை நீக்கணும். இதுதானே ஜல்லிக்கட்டு. நம்ம இதில் நடந்தே ஆகணும். அதான் நம்மளை எல்லாருடைய கோரிக்கை. ஸோ நம்ம என்ன பண்ணோம்? கவர்மெண்ட் சார் நாங்கள் உண்ணாவிரதம் இருக்கோம். யாருமே ஒருத்தர் கூட ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் கூட இங்கே தப்பு பண்ணுறதோ அங்கே தப்பு பண்ணுறதோ இவங்க அடிக்கிறதோ எல்லாரும் சார் நான் இங்கே இருக்கிற 7 நாள் ரொம்ப அருமையாக ஸ்டூடெண்ட்ஸ் கையில் இருக்கிற வரைக்கும் ரொம்ப பிரமாதமாக போயிட்டு இருக்கு சார். வெறும் ஜல்லிக்கட்டுக்கு மட்டும்தான் சார் ஸ்டூடெண்ட்ஸ் கஷ்டப்பட்டாங்க. ஸ்டூடெண்ட்ஸை சேர்ந்த ஃபேமிலிஸ் குழந்தைங்க எல்லாமே ஜல்லிக்கட்டுக்கு மட்டும்தான் சார் அரசாங்கத்திட்ட இதை சொன்னோம் சார். அரசாங்கம் என்ன பண்ணாங்க? அரசாங்கம் நம்ம சொன்ன உடனே டெல்லிக்கு போனாங்க. போயிட்டு வந்து சொன்னாங்க இந்த மாதிரி எங்களுக்கு அவசர சட்டம் கொண்டு வந்துருக்கோம் சொன்னாங்க. அவசர சட்டம் கொண்டு வந்துட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. சொன்ன உடனே ஒத்துக்கிட்டோமா? நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ஒத்துக்கிட்டாங்களா? அவசர சட்டம்லாம் எனக்கு தேவையில்லை. நிரந்தர தீர்வு தான் எல்லாருடைய. இந்த வருஷம் மட்டும் நடக்குது. நானே கூட பேசுகிறேன். இந்த வருஷம் நடக்குது, அடுத்த வருஷம் ஜல்லிக்கட்டு பார்க்க முடியாது. பார்க்காம எங்களால் இருக்க முடியாது. ஏன் கொண்டா எனக்கு அதுக்கு வந்து எல்லாரும் ஜல்லிக்கட்டை பார்க்குறாங்க. கலைய மாட்டோம். இதுதான் நேற்று நைட்டு வரைக்கும் கொஞ்சமாக நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறது வந்து கண்ட்ரோலாக இருக்கும் சார். திடீர்னு சம்மந்தமே இல்லாமல் வேறு இடத்துல வந்து திணிக்கிறாங்க. வேறு எதையும் இடத்துல வந்து திணிக்கிறாங்க. நம்ம ஒரே ஸ்டாண்டில் இருக்கோம். நம்மளுக்கு தேவை ஜல்லிக்கட்டு. எனக்கு அது மனசு ஒரு மாதிரியாக இருந்தது. சரி எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ணிட்டு போயிடுச்சோம். இது ஏன் என்ன இல்லை, ஸ்டூடெண்ட்ஸுடைய ஆசை, தமிழ்நாட்டு மக்களுடைய ஆசை இப்படியே போயிட்டு இருந்தது. நேற்று நைட்டு எனக்கு உடம்பு சரியில்லாம் பண்ணோன்னே ஹாஸ்பிட்டலில் போய் மனசெல்லாம் இங்கே தான் இருக்குது. இங்கே என்ன பண்ணுறாங்க, ஏது பண்ணுறாங்க. நேற்று அந்த லைட்ஸ் எல்லாம் நான் டிவியில் பார்க்குறேன். ஐயோ இது நம்ம பார்க்க முடியலையே. இதுதான் சார். சரி காலையில் எழுந்துலாம் 6 o'clock ஜெயிச்சிட்டோம். இங்கே வந்து செலிப்ரேட் பண்ணோம். நாங்கள் எவ்வளோ பெரிய கேக் ஆர்டர் பண்ணோம்? 500 கிலோ கேக்கு நாங்கள் ஆர்டர் பண்ணோம். இந்த பசங்க இந்த மெரினா கரைகள் இந்த பசங்க ஆரம்பித்த பசங்க கேக்கெலாம் ஆர்டர் பண்ணியிருக்கேன்னா என்ன வேணால் சரி சொல்லலாமான்னு நான் இங்கே போனேன். நான் அதை சொல்லும்போது ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நல்லா தான் சார். ஸோ இந்த சட்டம் வந்து நிரந்தர சட்டம்னு கவர்னரை அறிவிச்சு கவர்னர் வந்து கையில் போட்டு 2 நாள் ஆச்சு. அன்னைக்கு 4:30 மணிக்கு அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் தான் ப்ரெஸ் மீட் வச்சு எங்களுக்கு நிரந்தர தீர்வு வேணும், நாங்கள் வேறு எதுவும் ஏற்றுக்க மாட்டோம்னாங்க. முதலமைச்சர் மதுரைக்கு போய் ஜல்லிக்கட்டு நடத்துகிற ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டாங்க. அப்போ இருக்கும்போது நீங்கள் அந்த முடிவை வந்து நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம்னு அனௌன்ஸ் பண்ணி
இல்ல நீங்க யாரோ வந்துட்டாங்கன்றது நீங்க தான் சொன்னீங்க. உங்களை நம்பிதான் அங்க மக்கள் உட்கார்ந்துருந்தாங்க. நம்ம கிட்ட காப்பி கொடுத்தாங்க சார். அது யாருடைய கையெழுத்து இல்லப்பா, இது நான் பேசுறத ஸ்டூடெண்ட்ஸ் ஆரம்பிச்சாங்க. பின்னாடி விடுமா சைடு வந்து தான் நமக்கு சைன் வந்து ஆர்டினன்ஸ் வந்து கையெழுத்து போட்டு 2 நாள் ஆயிடுச்சு. முதலமைச்சர் ஜல்லிக்கட்டு நடத்துறதுக்கு மதுரை போயாச்சு. வாடி வாசல்ல திறந்தா வீடு வாசல் போய் சேருவோம் நீங்க தான் சொன்னீங்க. ஏன் போல வாடி வாசல்ல திறக்க விடாம நீங்க தான் வந்து இங்க இருந்து பண்ணீங்க. வாடி வாசல் நீங்க தானே பொறுப்பு. ஆமா கண்டிப்பா சார். இப்போ என்னன்னா எங்க காட்டுல பசங்களுக்கு கேட்டு சார் சொல்லுங்கப்பா, சைன் இல்லாம நான் எப்படி சார் இங்க இருந்து போக முடியும்? சார் அங்க ஜல்லிக்கட்டுக்கு வாடி வாசல் திறந்தா அதுதான் சார் ஆர்டினன்ஸ் போட்டதுக்கான அத்தாட்சி. அதையே சார் பசங்க கேட்டது சார் ப்ரூஃப் கேட்கறாங்க. இருங்க பிரதர், போராட்டக்காரங்க முதலமைச்சர் வந்து நாங்க அலங்காநல்லூர்ல நுழைய விட மாட்டோம், ஜல்லிக்கட்டை நடத்த விட மாட்டோம். முதலமைச்சரை அலங்காநல்லூரில் நுழைய விட மாட்டோம், ஜல்லிக்கட்டை நடத்த விட மாட்டோம் அப்படின்னு சொல்றது எந்த விதமான நியாயமான கோரிக்கை? அது நீங்க இருக்கும்போது உங்க பிரதேசத்துல நடந்துச்சு. நீங்க தான் பொறுப்பேற்று நீங்க அதுக்கு பதில் சொல்லி ஆகணும். காப்பி வரும்போது அதில் சைன் இல்லை சார். முன்னாடி நாங்களே பேசணும் சார். இது நிரந்தரமாக எங்களுக்கு வந்து நடந்தால் மட்டும்தான் போகணும். பசங்க என்ன கேட்டேன், நானே சொன்னேன் எப்போ வந்துருச்சா பண்ணல காப்பி சார் சைன் காட்டி. ஆமாம் சார் நான் கேட்டேன் சார், சைன் வரல சார். வேற ஆர்டினன்ஸ் வேற ஆர்டினன்ஸ் வந்து சைன் பண்ணி 2 நாள் ஆச்சு. அதுவும் சொன்னேன், பெரிய பெரிய ஆட்களை கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டு இது இந்த சந்தோஷமான விஷயத்தை செலிப்ரேட் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸ் பேசிக்கிட்டே இருக்கணும் சார். நடுவில் சம்மந்தம் இல்லாமல் ஒரு குரூப் சம்மந்தம் இல்லாமல் பேசுகிறாங்க. இது வேணும் எங்களுக்கு, அது வேணும், இது வேணும், அது வேணும்னு கேட்குறாங்க சார். நம்ம கிட்ட ஜல்லிக்கட்டு சார் அது நிரந்தரம் கிடைச்சாச்சுன்னு சொல்கிறாங்க. நம்மளுக்கு தெரிஞ்ச லாயர்கிட்ட பேசி எல்லாம் சால்வ் பண்ணிட்டு அதை என்ஜாய் பண்ணிட்டு போகலாம் சார். அப்படின்னா வேறு சம்பந்தம் ஸ்டூடெண்ட்ஸ் இது ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணக்கூடிய விஷயங்களே இல்லை சார். ஒரு விஷயம் வந்து கவர்மெண்ட் அவங்க என்ன பண்ணுறாங்க, மேல்முறையிடுறாங்க. அங்கேருந்து அவங்க சொன்னாங்க அவங்ககிட்ட நிரந்தர தடை வேணும்னு சொல்லணும். உங்களுக்கு வந்து ஒரு சட்டம் கொண்டு வரனா எவ்வளோ லேட் ஆகும் சார்? எல்லாருக்குமே தெரியும், காதுக்கு எல்லாருக்கும் தெரியும். அந்த அவசர சட்டத்தை கொண்டு வந்தாங்க. சொன்னது சரி, அவசர சட்டம் கொண்டு வந்தாலும் நிரந்தர சட்டம் வேணும்னு அதெல்லாம் சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் நடந்துருச்சு.